ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அன்பான உறவுகளே, சொந்தங்களே, நண்பர்களே, ஒரு வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு லட்சிய பாதையை தேர்ந்தெடுத்து போகும்போது, கனவுகளை தேர்ந்தெடுத்து போகும்போது நிறைய இடைஞ்சல்கள் வரும். நிறைய அவதூறுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இடைஞ்சல்கள், அவதூறுகள், இந்த நேரங்கள்லாம் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கணும். என்னதான் நான் விழிப்புணர்வோடு இருந்தாலும் அது நடக்க மாட்டேங்குதே அப்படின்னும் சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஜாக்கிரதையாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோங்கிற பேரில் நிறைய நேரங்களில் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஏன்? கிரகங்களா இல்லை கடவுளா அப்படின்னா நாமளே காரணம். ரொம்ப நம்பிக்கை வைக்கிறது, ஒரு விஷயத்தின் மீது மிகுந்த அளவில் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஜாக்கிரதையாக இருந்த நாம் அஜாக்கிரதையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேஷ ராசியில் பிறந்த என் நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், இந்த உறவுகள், சொந்தங்கள் எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் கவனமாக கேளுங்க. நாம் இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் யார் மீதும் அதீதமான நம்பிக்கை வைக்காதீங்க. ஏன்? இந்த நம்பிக்கை வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எதிர்பார்க்கக்கூடிய நம்மளுடைய வெற்றி குறையாகுது. ஏன்னா உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய நல்ல விஷயங்கள் திருடப்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களை இன்னொருத்தவங்க உங்களை வச்சு முன்னேறட்டும், எல்லாரும் முன்னேறட்டும், அது நல்ல எண்ணம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் என்னென்னா, நம்மளை வச்சு தான் முன்னேறுறோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் நடக்கும். ஒரு காலகட்டம் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் மட்டும் நீங்கள் நினச்சிக்கங்க. கடவுள் பார்த்துருக்கிறான். கடவுள் இருக்காரா? இருக்கார். கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு கொடுத்த வாய்ப்பு இந்த வாழ்க்கை. கடவுள் கொடுத்த வாய்ப்பு இந்த வாழ்க்கை. இந்த வாய்ப்பை யாரெல்லாம் தவற விடுகிறார்களோ, அவன் நினைச்ச மாதிரி வாழலைன்னா அது தவற விடுவதற்கு சமம். அப்போ மேஷராசிக்காரர்கள், உங்களை இந்த காலகட்டத்தில் யாராவது ஸ்கெட்ச் போட்டாலோ, உங்களை புள்ளி வச்சு பார்த்தாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணணும்னு நினைச்சாலோ அவர்கள் அழிவார்கள். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப யார் மீதும் நம்பிக்கையை மட்டும் இந்த காலகட்டத்திலே வேண்டாம். எத்தனை நாளையா நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி, எத்தனை நாளைக்கு இந்த காலகட்டம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த துலா மாசத்திலையும் விருச்சக மாதம் ஆக இந்த 2 மாத காலங்களில் நாம் இதை பயன்படுத்திக்கணும். அதில் இந்த துலா மாச காலம் ரொம்ப கவனமாக இருங்க. அவ்வளவுதான். இது மேஷத்திற்கு பெரிய பலத்தை கொடுக்கும், உங்கள் தைரியத்தை அதிகப்படுத்தும். இதுவரைக்கும் நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிற சக்சஸ் எல்லாத்துக்குமே காரணம் இன்னொருத்தவங்களை நம்புறதில்ல, உங்ககிட்ட இருக்கிற தைரியம், உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை, உங்களுடைய கான்ஃபிடென்ட் பவர், இதுதான் உங்களுடைய வெற்றியுடைய சூட்சமம். இப்போ மட்டும் அது எங்கே போகுது? இப்போ மட்டும் அது எப்படி மாறும்? நான் சொல்கிறது, இந்த மாதத்தில் இன்னொருத்தவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை கம்மி பண்ணுங்க. ரெண்டாவது,
இந்த மாதத்தை பொறுத்தவரை வரவு செலவு கணக்குகளை எடுத்து பாருங்க. உங்க செலவு கணக்கை பாருங்க. யாராவது உங்க கணக்கில் இன்னொருத்தவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்களான்னு பாருங்க. பண விஷயத்திலே நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பொறி உங்களுக்கு இப்போ தட்டும். நீங்கள் கொடுத்த இடம், வாங்கின இடத்துல யாரோ உங்களை ஒருத்தவங்க ஏமாத்துறது இப்போ புரிய வரும். இன்டிமேஷன் கொடுக்கிற காலம் இது. உங்களுக்கு இதான் பகவான் இன்டிமேஷன் கொடுக்கிறார், முருகபெருமான் இன்டிமேஷன் கொடுக்கிறார், நீங்கள் நம்புற சிவபெருமான் இன்டிமேஷன் கொடுக்கிறார். ஏன்னா மனசில் பட்டதை பட்டு பட்டுன்னு பேசக்கூடியவர்கள் மேஷ ராசிக்காரர்கள், பிடிக்கலன்னா ஒதுங்கி இருப்பவர்கள். அது எந்த உறவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரத்திலையும் இருக்கக்கூடியவர்கள், அதே போல பழனி தண்டாயுதபாணியாகும் தண்டத்தை மட்டும் வைத்து கொண்டு வாழக்கூடியவர்கள். இந்த ரெண்டு வாழ்க்கைக்கும் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் இருக்கக்கூடியவர்கள். பொதுவாக மேஷராசிக்காரவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. வெளியில் வந்துட்டாங்கன்னா கிராண்டாக தெரிவாங்க. எப்படி? இது ரெண்டுமே அவங்களோட ரொம்ப நெருங்கி பழகிறவர்களுக்கு தான் தெரியும். ரொம்ப நெருங்கி பழகிறவர்களுக்கு தான் தெரியும் மேஷத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல். அப்போ இந்த காலகட்டத்தை இது மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப உங்களுக்கோட பழகி, உங்களை ரொம்ப தெரிஞ்சு, உங்களோட ரொம்ப டைஅப்பில் இருக்கிறவங்க தான் இப்போ உங்களுக்கு குழி பறிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துவாங்க. அவங்கள தான் இப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்ற யாரையுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். அதனால் இந்த காலகட்டத்தை அப்படி பயன்படுங்க. பண வரவுகள், அக்கௌண்ட் செக்ஷன், இதிலெல்லாம் கவனமாக இருங்க. இந்த சூரிய பகவான் நீசம் அடைகிறார். உங்கள் ராசியில் உச்சம் பெற்றவர் இந்த மாதத்தில் நீசம் அடையும் பொழுது நமக்கு ஒரு கருமேகம் இருக்கிற மாதிரி இருக்கும். மேகம் எதுக்கு வருது? கருமேகம் நல்ல மழை பொழியத்துக்கு. நல்ல மழை பொழிய போகுது. ஆனால் கருமேகம் வரும்போது பயம் வருமா வராதா? சொல்லுவோம்ல, பா துணி வாசலில் காயுது, எடுத்து கொண்டு போடு, அலாட், சீக்கிரமாக எங்கேயாவது கடை கண்ணிக்கு போயிட்டு வரனா போயிட்டு வந்துடு, அலாட். தட்ஸ் ஆல். அலாட் ஆகிறோம். நம்மளை சிவனும் முருகனும் காப்பாற்றுவாங்க. எப்பேற்பட்ட துணுக்குகளுக்கும் இப்போ வேலை கிடையாது. ஆண்டவன் நுணுக்கமாக நமக்கு நிறைய நல்லது செய்ய போகிறான். இந்த ஒரு விஷயத்தை கான்ஃபிடெண்ட்டாக மனசில் ஏற்றிக்கிங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த துலா மாதம் உங்களை உயரத்திற்கு ஏற்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் எக்காரணம் கொண்டு அலட்சியமாகவோ அஜாக்கிரதையாகவோ இந்த மாதத்தை கடக்க வேண்டாம். நடப்பது அனைத்தும் நன்மைக்கு, நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.